ஆச்சி மின்மினிக்கு போன் செய்து, நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட, அதனால நாங்க எல்லாம் உன் மேல கோவமா இருக்கோம் என்றதும் மின்மினிக்கு பயத்தில் பேச்சே வரவில்லை. ஆச்சி அது என்றவளை இடைநிறுத்தி அதீத கோபத்தோடு ஆச்சி மீண்டும் பேச ஆரம்பித்தார். நீ ஆரியனை மதிக்கிறது அவ்வளவுதானா? கட்டின புருஷங்கிட்ட கூட சொல்லாம கொள்ளாம போற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல மின்மினி. உங்க சண்டைக்கு காரணம் என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா நீ இப்படி என்கிட்ட பொய் சொல்லிட்டு ஆரியன் கிட்ட கோயம்புத்தூருக்கு போறேங்கிற தகவலை கூட சொல்லாம போனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ என்ன இன்னும் சின்ன குழந்தைய மின்மினி? குழந்தைங்க கூட இப்படி செய்ய மாட்டாங்க. எந்த வீட்டுலதான் புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்ல? எல்லா குடும்பத்திலயும் சண்டையும் இருக்கும், சச்சரவும் இருக்கும். ஆனா எல்லாருமே அதுக்காக ஒரே அடியா அவங்க புருஷன் கூட பேசுறத நிறுத்தினா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு. இந்த உலகமே காணாம போயிடும். குடும்பத்துக்குள்ள சண்டை ரொம்ப ஜாஸ்தியா போனா கண்டிப்பா அதனால உறவு கெட்டு போறதுக்கு முன்னாடி அத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? எல்லா சண்டையும் அதிகமாகற வரைக்கும் பேசாம இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆரியனை விட்டுட்டு போயிருக்க. நீ இப்படி செய்யலாமான்னு நீயே சொல்லு. செய்ய கூடாது. நீங்க 2 பேரும் கல்யாணம் ஆனப்பறம் எங்களை போல பொறுப்பான பெரிய மனுஷங்க. இதையெல்லாம் கூடவா நான் உனக்கு சொல்லி கொடுக்கணும்னு நீ எதிர்பார்க்கற? ஆச்சி இதையெல்லாம் சொல்லி முடித்துவிட்டு மின்மினியின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் கோபமாக தன்னுடைய காலை டிஸ்கனெக்ட் செய்தார். மின்மினி ஆச்சியை தான் பொய் சொல்லி காயப்படுத்தி விட்டதாக உணர்ந்தாள். பதட்டத்தில் அறையில் அங்கும் இங்கும் நடக்க ஆரம்பித்தாள். ஒரு நிமிடம் அவளுக்கு ஆரியனை கூப்பிட்டு பேச வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் இந்நேரத்தில் அவன் கோபமாக இருப்பான் என்பதால் அவள் ஆரியனை அழைக்க யோசித்தாள். மின்மினி கோவை வந்து 2 நாட்கள் ஆகியிருந்தது. ஆச்சி கோபமாக போனை வைத்த பிறகு மறுபடியும் ஆச்சியை அழைத்து சமாதானம் செய்திருந்தாலே தவிர ஆரியனை அழைக்கவே இல்லை. ஆரியனும் அவள் மீது கோபமாக இருந்ததால் அவனும் அவளுக்கு கால் செய்யவில்லை. அன்று மின்மினி ஸ்ருதியோடு பழையபடி கோவை தெருக்களை சுற்ற ஆரம்பித்தாள். அவர்கள் இருவருமே தங்களுடைய நட்பின் ஞாபகங்களை மீட்டெடுத்துக் கொண்டிருந்தார்கள். போன் செய்து பழைய காலேஜ் நட்புகளை வீட்டிற்கு வர சொல்லி அனைவரும் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு தோழியும் ஒவ்வொரு கதையை சொன்னார்கள். மின்மினி அன்று முழுதும் ஃப்ரெண்ட்ஸுடன் ஊர் சுற்றிவிட்டு இரவு மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வந்தாள். நாள் முழுவதும் சுற்றியதால் டயர்டாக இருக்கவே படுத்தவுடன் தூங்கி போனாள். அங்கே ஆரியனும் மின்மினி நினைவுகளில் இருந்து தன்னை விலக்கிக் கொள்ள மிகவும் முழு மூச்சாக ஈடுபட்டிருந்தான். வீட்டிற்கே போகாமல் ஆபீஸில் உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவன் கேபினுக்கு வந்த சித்தார்த் அவனிடம், மணி 9 போகுது, இன்னும் என்ன வேலை உனக்கு? வா போலாம், ரொம்ப லேட்டாச்சு என்றான். ஆரியன் சித்தார்த்தை நிமிர்ந்து கூட பார்க்காமல், இல்ல நான் வரல, எனக்கு டைம் இல்ல, அதனால நான் இந்த வேலையை முடிச்சிட்டு அப்புறமா கிளம்புறேன் என்று சொன்னான். அப்படி பேசும்போது அவன் நாக்கு குழறியது. ஆரியன் அப்படி சொன்னதும் சித்தார்த் கோபமாக அவனிடம், மறுபடியும் குடிச்சிட்டியாடா? காலையில வர்றப்பையே நீ போதையை போட்டுட்டு தான் வந்த, இதெல்லாம் என்ன புது பழக்கம் என்று கேட்டான். அதன் பின் சித்தார்த் ஆரியனின் ஃபைல்களை மூடிவிட்டு, மரியாதையா இப்ப நீ என் கூட வர்ற, உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் போய்க்கிறேன் என்றான். அதற்கு ஆரியன் மறுத்துவிட சித்தார்த்திற்கு அடுத்து என்ன செய்வது என்று புரியவில்லை. ஆரியன் தனக்கு ரத்த பந்தம் போன்றவன் என்று சித்தார்த் நினைத்ததால் அவன் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தான். சுடப்பட்ட பிறகு ஆரியனின் உடல் இன்னும் குணமாகவில்லை என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். அவனுடைய காயத்தை பார்க்கும்போது அவன் முழுதாக குணமடைய இன்னும் 3 மாதங்கள் ஆகும் என்று தோன்றியது. அவனிடம் இருந்த லேப்டாப்பை பிடுங்கி வலுக்கட்டாயமாக மூடிவிட்டு அவனை அழைத்து கொண்டு வந்து ஆரியன் வீட்டில் விட்டான் சித்தார்த். நல்ல வேளையாக எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்க தள்ளாடி கொண்டிருந்த ஆரியனை சித்தார்த் கைத்தாங்கலாக பிடித்து அவனை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு கீழே காருக்கு வந்தான். ஒரு வகையில் ஆரியன் இப்படி இருப்பதற்கு மின்மினிதான் காரணம் என்பதால் சித்தார்த்திற்கு மின்மினி மீது கோபம் வந்தது. ஆரியன் அருகே விட்டு வெளியே வந்தவன் அவளுக்கு போன் செய்தான். சித்தார்த்தின் கால் வரும்போது மின்மினி வீட்டின் மாடியில் உள்ள படிகளில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். அவள் அப்பாவின் ஞாபகமும் ஆரியனின் ஞாபகமும் மாறி மாறி வர கலங்கிய கண்களோடு நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று போன் ஒலிக்க கீழே வைத்திருந்த போனை எடுத்து அது யாருடைய நம்பர் என்று பார்த்தாள். சித்தார்த்தனன் தான் அழைக்கிறான் என்றாலும் ஒருவேளை அது ஆரியனாக இருந்தால் என்ன செய்வது என்று கொஞ்சம் யோசித்த மின்மினி அதன் பின் கொஞ்சம் மனதை அடக்கிக் கொண்டு அந்த போனை எடுத்தாள். அப்போது அடுத்த முனையில் இருந்த சித்தார்த், மின்மினி, ஆரிய எங்க இருக்கான்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? நான் போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவன் எடுக்க மாட்டேங்கிறான். வீட்டுக்கு கூப்பிட்டு கேட்டா ஆச்சி இன்னும் வரலன்னு சொல்றாங்க.
உன்கிட்ட ஏதாவது சொன்னானா என்று வேண்டுமென்றே பதட்டமாக கேட்க, அதை கேட்ட மின்மினி பயந்து போனாள். போனில் நேரத்தை பார்த்தபடி இந்நேரத்துக்கு எங்க போயிருப்பாரு என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்டே மின்மினி, நான் வீட்ல இல்லைனதும் சாருக்கு வால் முளைச்சிருக்கும், ஏதாவது பார்ல போய் உட்கார்ந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு நடுராத்திரிக்கு போக போறாரு என்று அமைதியாக யோசித்தவள் கொஞ்ச நேரம் கழித்து, அண்ணா அவர் வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்காரு, இப்பதான் கொஞ்சம் முன்னாடி பேசினேன், நீங்க கவலைப்படாதீங்க என்று சித்தார்த்திடம் மறுபடியும் பொய் சொன்னாள். சித்தார்த் சிரித்துக் கொண்டே அவளிடம், நான் எதுக்குமா அவனை பத்தி கவலைப்பட போறேன், அதுக்குதான் நீ இருக்கியே, அவனை பத்தி எனக்கு கவலையே இல்ல, அவன் இங்க நம்ம வீட்டுலதான் இருக்கான், இப்பதான் அவனை இறக்கி விட்டேன், ஆக புருஷனும் பொண்டாட்டியும் இன்னும் பேசிக்கல போல என்றான். சித்தார்த் சொன்னதை கேட்டு மின்மினி அதிர்ச்சியானாள். அதன் பின் சித்தார்த் மின்மினியிடம், ஆரியன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்னால தாங்க முடியாது, ஆரியனை விட நீ ரொம்ப சின்ன பொண்ணு, அதனாலதான் எப்பவுமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கனே தவிர மத்தபடி ஆரியன் என்னைக்குமே தப்பு செஞ்சு நான் பார்த்ததே இல்ல. நீ அவனோட வாழ்க்கைக்குள்ள வந்தப்புறம்தான் இருண்டு கிடக்குற அவனோட வாழ்க்கையில வெளிச்சம் வந்துச்சு. நீ வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஆரியன் வேற மின்மினி, அவன் இப்படி எல்லாம் யாரோட அன்புக்காகவும் ஏங்கவே மாட்டான், யார் கூடயும் சரியா பேசக்கூட மாட்டான், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிசினஸ் மீட்ஸ், ட்ரிங்க்ஸ், வீடு, அவ்வளவுதான். பாடி நீட்ஸ் இருந்தா டேட்டிங்கு போவான், அவ்வளவுதான், அதுவுமே கூட காலேஜ் படிக்கிற வரதான். எப்ப லண்டன் போயிட்டு வந்தானோ அதுல இருந்து எந்த பொண்ணையும் அவன் நிமிந்து கூட பார்க்க விரும்பல. அவனா எந்த பொண்ணையும் கஷ்டப்படுத்தி நான் பார்த்ததே இல்ல. ஆனா அவ அன்புக்காக ஏங்குற ஒரு ஆள்னா அது நீதான். நீ என்னோட தங்கச்சி மாதிரி, அதான் உன்கிட்ட இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில நீ எதை பண்ணாலும் நீ யோசிச்சு முடிவிடு. உன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உனக்கு ஆரியனாதான் இருக்கணும். எது பண்றதா இருந்தாலும் ஆரியன் கிட்ட எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் பண்ணு. அவன் உன் ஆசையை என்னைக்குமே தடுக்க நினைச்சதில்ல. அவனை நீ உண்மையா லவ் பண்ணிருந்தேனா நான் சொல்ற எல்லாமே உனக்கு புரியும் என்று சொன்னான். அதன் பின் தொடர்ந்து பேசிய சித்தார்த், ஆரியம் உன்னை புரிஞ்சுக்கலன்னுதான் நான் ஆரம்பத்துல அவனை கோவிச்சிட்டு இருந்தேன், ஆனா அப்படி இல்ல, நீதான் அவனை சரியா புரிஞ்சுக்கலன்னு இன்னைக்குதான் புரிஞ்சுது. உனக்கு அவன் மேல எவ்வளவு கோவம் இருந்துச்சுன்னா அவங்கிட்ட சொல்லாம ஊருக்கு போனதும் இல்லாம அவங்கிட்ட இவ்ளோ நாள்ல ஒரு போன் பண்ணி கூட பேசாம இருப்ப. நேத்து ஃபுல்லா அவனுக்கு எவ்வளவு காய்ச்சல் உனக்கு தெரியுமா என்று கேட்டான். அவர்கள் இருவர் மீதும் இருந்த அக்கறையால் சித்தார்த் தொடர்ந்து திட்டிக்கொண்டே போக மின்மினி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுடைய கண்கள் இப்போது கண்ணீரால் நிரம்பின. ஆரியனோடு பேசாமல் இருப்பதென்பது அவளுக்கு மட்டும் பிடித்திருக்கிறதா என்ன? அந்த 2 நாட்களில் அவளுக்கு ஆரியனுடைய ஞாபகமே வராமல் ஸ்ருதியும் மற்ற தோழிகளும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இரவுகளில் ஆரியனை நினைத்து அவள் எவ்வளவு அழுகிறாள் என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும். தினமும் ஆரியனை பற்றி ஆச்சியிடம் அவன் வீட்டிற்கு வருவதும் சாப்பிடுவதும் பற்றி கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் ஆரியனின் காய்ச்சல் பற்றி ஆச்சிக்கு கூட தெரியாது என்பதை புரிந்து கொண்டாள். அதனால்தான் ஆச்சி அவளிடம் சொல்லவில்லை என்று நினைத்து கொண்டாள். சித்தார்த் மின்மினியின் மீது கோபத்தோடு, மினிமா, அவனுக்கு லாஸ்ட் மந்த் எவ்வளவு பெரிய ஆபரேஷன் நடந்துச்சுன்னு தெரியும்ல, உயிர் பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம், அவன் எதுக்குமே டென்ஷன் ஆகாம வச்சுக்கணும். ஆனா நீ என்னன்னா அவனை ரொம்ப மன ரீதியா கஷ்டப்படுத்துற. அவனை நீ இன்னும் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மோசமான நேரத்துல அவனுக்கு நீ இவ்ளோ கஷ்டத்தை கொடுத்தீனா எப்படி மின்மினி? தயவு பண்ணி இப்ப நீ கிளம்பி வா என்று சொன்னான். மின்மினியால் எதுவும் பேச முடியவில்லை. என்று மட்டும் பதில் அளித்தாள். அதன் பின் சித்தார்த் அந்த போனை கட் செய்தான். சித்தார்த் போனை கட் செய்தவுடன் மின்மினி வேகமாக கீழே இறங்கி வந்து படுக்கையில் படுத்து குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள். அடுத்த நாள் டவுன் ஹாலில் தேர் நோன்பு ஆரம்பித்திருந்தது. கோனியம்மன் தேர் திருவிழா கோவையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்பதால் கூட்டம் முழுவதும் மிகவும் அதிகமாக இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். மின்மினியும் ஸ்ருதியும் தோழிகளும் ஸ்பெஷல் தரிசனத்தின் மூலம் அம்மனை சந்தோஷமாக தரிசித்தார்கள். கூட்டத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக போய் வந்தார்கள். தேர் ஓட ஆரம்பிக்கும் போது எல்லோரும் பரவசமாக கையெடுத்து கும்பிட்டார்கள். கோணியம்மனின் சக்தி முழுவதும் உற்சவ மூர்த்தியில் இறங்கி அவரை தேரில் ஏற்றினார்கள் பூசாரிகள். உலகை தன் அருளால் வலம் வரும் கோணியம்மன் ஜகஜோதியாக கோவையை வலம் வந்து கொண்டிருந்தார். பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் அசைந்து அசைந்து வந்ததில் அம்மன் ஊஞ்சலாடியபடி நகர்வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தாள். எப்போதும் போல தேர் நோன்பன்று அந்த இடமே கலகலவென்று இருந்தது. கண்ணாடி வளையல் கடைகள்,
பஞ்சு மிட்டாய் கடைகள், பொம்மைகள், மருதாணி பூச்சிகள் என அந்த இடம் கிட்டத்தட்ட சென்னையின் பீச் நேர பொழுதுகளை ஞாபகமூட்டியது. ஸ்ருதியும் அவளுடைய தோழிகளும் அந்த இடத்தையே கலகலப்பாக்கிக் கொண்டிருந்தார்கள். பலூன்கள் இருந்தன. இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கான எல்லா விளையாட்டு பொருட்களும் இருந்தன. இழந்த வடை, மோர் மற்றும் பல்வேறு விதமான உணவுப் பொருட்களும் அங்கே கிடைத்தன. ஸ்ருதியும் மின்மினியும் தங்களுடைய பழைய ஞாபகங்களை மீட்டெடுத்ததால் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். அம்மனை மனதார வணங்கிவிட்டு ஸ்ருதியின் அண்ணியும் அக்காவும் மின்மினியும் தோழிகளும் கோவிலில் இருந்து வெளியே வந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் ஸ்ருதி வீட்டை அடைந்தாள். ஆனால் மின்மினி மட்டும் காலையில் இருந்தே சந்தோஷமாக இல்லை. வாங்கி வந்த விளையாட்டு பொருட்களை அண்ணன் பிள்ளைகளிடம் கொடுக்க வீட்டில் இருந்த சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் ஸ்ருதியும் மின்மினியையும் சுற்றி கொண்டார்கள். அவர்கள் இருவரும் குழந்தைகளோடு விளையாட ஆரம்பித்தார்கள். ஆனால் மின்மினி மிகவும் வாடிப்போயிருந்ததால் அதை பார்த்த ஸ்ருதி கொஞ்ச நேரம் கழித்து அவளை மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றாள். எதுக்கு நீ இப்போ உம்முன்னு இருக்க என்று கேட்க, மின்மினி என்ன எதுக்கு நீ இங்கே கூட்டிட்டு வந்த என்று கத்தினாள். ஸ்ருதி தன்னுடைய இரு கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு, இப்போ உன் டிராமாவை நிறுத்து, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட உண்மை சொல்றியா என்று சொன்னாள். மின்மினி எதுவும் தெரியாதவள் போல முகத்தை வைத்தபடி, என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கலையே என்று சொல்ல ஸ்ருதி அமைதியாக மின்மினியை பார்க்க ஆரம்பித்தாள். மின்மினி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தபடி அதன் பின் வேகமாக அவளை அணைத்து கொண்டாள். மின்மினி நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்தாள். ஸ்ருதி அவளை சமாதானப்படுத்தினாள். அவள் அழுகைக்கான காரணத்தை கேட்க அவள் நடந்த விஷயங்களை சொல்லிவிட்டு ஆரியனை அதிக மிஸ் செய்வதாக சொன்னாள். ஸ்ருதி அவளிடம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு, நாளைக்கு உனக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டாச்சு மினி. ஆல்ரெடி 4 நாள் தான் நீ வரதா சொல்லியிருந்த. அதனால உனக்கான ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. நீ நாளைக்கே சென்னைக்கு போயிடலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோ என்று சொன்னாள். மின்மினியின் நிலையை பார்த்து ஸ்ருதியும் மின்மினியை தன்னோடு அழைத்து வந்திருக்க கூடாது என்று மனம் நொந்து போயிருந்தாள். இருவருமே திருமணமாகியிருந்ததால் இருவருக்குமே வேறு வேறு பொறுப்புகள் இருப்பதை உணர்ந்தார்கள். அன்று மாலைக்குள் மின்மினி சாதாரணமாக மாறிவிட்டாள். ஸ்ருதியின் அப்பத்தாவிடம் பேசியதில் கொஞ்சம் மனம் சமாதானமாகி இருந்தாள். மின்மினி மனம் மாறி நார்மலாக இருப்பதை பார்த்து ஸ்ருதியும் சந்தோஷமாக இருந்தாள். அன்று மட்டும் தன்னுடைய வீட்டில் தன்னோடு மின்மினி இருக்குமாறு பார்த்து கொண்டாள் ஸ்ருதி. கோணியம்மன் தேர் நோன்பு கோலாகலமாக முடிந்துவிட்டது. அடுத்த நாள் காலையில் மின்மினி அவளுடைய வீட்டிற்கு கிளம்பினாள். வீட்டிற்கு வந்தவுடன் சுந்தரியிடம், சுந்தரியக்கா நான் கிளம்புறேன் என்று சொன்னாள். சுந்தரி அவளிடம், நீ சொல்றதுக்கு முன்னாடியே உன் ட்ரெஸ் எல்லாம் நான் ஏற்கனவே பேக் பண்ணிட்டேன். இந்தா டீயை கொண்டு போய் கொடு என்றார். மின்மினி ஆச்சரியத்துடன், யாரு வந்திருக்காங்க? எதுக்கு நாம் போய் இந்த டீயை கொடுக்கணும் என்று கேட்டாள். சுந்தரியிடம் மின்மினி தன்னை பார்க்க யார் வந்திருக்கிறார்கள் என்று கேட்க, சுந்தரி மின்மினியை பார்த்து, ஓ உனக்கு தெரியாதுல்ல என்று சொல்லிக்கொண்டே சிரித்தார். மின்மினி தெரியாது என்று தலையாட்ட சுந்தரி சிரித்துக்கொண்டே, இந்த டீயை கொண்டு போய் கொடு, உனக்கே எல்லாம் தெரிஞ்சிரும் என்று சொன்னார். மின்மினி யோசித்துக் கொண்டே சுந்தரி கைகளில் இருந்த டீயை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ரூமிற்கு போனாள். இந்த அதிகாலையில் யார் தன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று மின்மினி யோசித்துக் கொண்டிருந்தாள். யோசனையோடு அவளுடைய ரூம் கதவை திறந்தபோது ஆரியன் அவள் முன்படுக்கையில் அமர்ந்திருந்தான். அவனை பார்த்ததும் மின்மினி அதிர்ந்து போனாள். ஆரியன் முகத்தை பார்த்ததும் நடந்த எல்லாமே அவளுக்கு மறந்திருந்தது. சந்தோஷமாக ரூமிற்குள் வந்து டீயை ஓரமாக வைத்துவிட்டு ஆரியனின் முகத்தை தொட்டாள். மின்மினி முகமெல்லாம் பிரகாசமாக, நீங்க உண்மையிலேயே இங்கதான் இருக்கீங்க, so happy to see you here என்றாள். மின்மினிக்கு ஆரியன் முதலாக தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறான் என்பதே சந்தோஷமாக இருந்தது. அடுத்து அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த அவள் வாய்த்திருந்த அந்த வேளையில், நான் உன்னை கூட்டிட்டு போகத்தான் வந்தேன், நமக்குள்ள நடந்த எதையும் நான் மன்னிக்கிறதா இல்ல என்ற ஆரியனின் குரல் அவள் இதயத்தை நொறுங்க வைத்தது. எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அவளிடம், ரெடி ஆயிட்டு கிழவா, நான் வெயிட் பண்றேன் என்று ஆரியன் கிளம்பினான். முதல் நாள் சித்தார்த் அவளிடம் பேசிய விஷயங்களை பற்றி ஆரியனிடம் சொல்லியிருந்தான். அவள் ஆரியனின் உடல்நலம் பற்றி கூட யோசிக்காமல் அலட்சியமாக இருந்து ஊருக்கு வந்ததும் சரியில்லை. அவள் ஆரியனிடம் சொல்லாமல் கொள்ளாமல் போனது தவறு என்று தான் திட்டியதாக சித்தார்த் சொல்லியிருந்தான். அதை அறிந்ததும் ஆரியனுக்கு மனது கேட்கவில்லை. சித்தார்த் அப்படி பேசியதை கேட்ட மின்மினி கண்டிப்பாக அழுதிருப்பாள் என்று அவன் புரிந்து கொண்டான். அதற்காகவே அவளை அவனே அழைத்து செல்ல கோவை வந்திருந்தான். ஆரியன் அப்படி சொல்லிவிட்டு போனவுடன்
மின்மினி ஆரியன் தன் மீது கோபமாக இருப்பதை புரிந்து கொண்டு வேகமாக பாத்ரூமிற்குள் ஆடைகளை எடுத்துக்கொண்டு போனாள். அதன் பின் குளித்து தயாராகிவிட்டு ஆரியனை தேடி கீழே வந்தாள். ஆரியன் அவள் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். மின்மினி சிரித்துக்கொண்டே அவன் அருகில் சென்று பின்னால் இருந்து அணைத்து கொண்டாள். அவள் இதை செய்தவுடன் ஆரியன் அவளிடமிருந்து விலகினான். நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு நினைக்காத. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு சீக்கிரமா வெளியில வா, நான் உனக்காக வெயிட் பண்றேன் என்று சொன்னான். ஆரியனுடைய வார்த்தைகளை கேட்டு மின்மினி அவனை வெறித்து பார்த்தாள். அவன் அவள் மீது கோபமாக இருப்பதை அவள் புரிந்து கொண்டாலும் இந்த அளவுக்கு முதலில் தன்னுடைய வீட்டிற்கு வரும்போது கூட அந்த கோபத்தை காட்டியிருக்க வேண்டாம் என்று அவளுக்கு தோன்றியது. அப்பாவையும் அம்மாவையும் மனதிற்குள் நினைத்து கொண்டு, இந்நேரம் நீங்களா இருந்திருந்தீங்கன்னா அவர் வந்ததுக்கு சந்தோஷமா இருந்திருப்பீங்க என்று மனதிற்குள் மருகியபடி அமைதியாய் நின்றாள். உண்மையில் ஆரியன் வீட்டிற்குள் உள்ளே வரும்போது மின்மினியின் அப்பாவின் என்ஜினியரிங் திறமைகளைக் கண்டு ஆச்சரியப்பட்டு போயிருந்தான். அந்த சின்ன வீட்டிலும் அவர் நிறைய அழகழகான விஷயங்களை செய்திருந்தார். இன்டீரியர் டெக்கரேஷன் மிகவும் அழகாக இருந்தது. ஆரியன் அவளுடைய அப்பா வரைந்த ஓவியத்தை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டு அதை ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டான். இதையெல்லாம் செய்த பின்தான் அவன் ஜன்னல் வழியே தோட்டத்தில் இருந்த பூக்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். என்னென்ன செடிகள் வைத்திருக்கிறார்கள் என்று கவனிக்க அப்போதுதான் மின்மினி வந்து அவனை பின்னால் இருந்து அணைத்தாள். ஆரியன் தன்னுடைய கோபத்தை விட்டு கொடுக்க விரும்பாமல் இருந்ததால் மின்மினியிடமிருந்து விலகி, நான் கார்ல இருக்கேன் என்றபடி நகர்ந்தான். வீட்டை விட்டு வெளியே வந்து காரில் உட்காரும் முன் மின்மினி சுந்தரியை கட்டிப்பிடித்தாள். வீட்டை பத்திரமாக பார்த்து கொண்டிருப்பதற்கு நன்றி சொன்னாள். அதன் பின்பு மீண்டும் ஒரு முறை வீட்டை விட்டு போகிறோம் என்றதும் அவள் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அதை பார்த்த சுந்தரி, சந்தோஷமா போயிட்டு வா மின்மினி, இனி உனக்கு எல்லாமே நல்ல காலம்தான், நான் வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன் என்று சொன்னார் சுந்தரி. மின்மினி சுந்தரியிடம் எப்பவாவது, அக்கா எப்படியாவது ஒரு தடவை சென்னைக்கு வாங்க, ஆச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி பேசிப்போம் என்றாள். சுந்தரி சிரித்துக்கொண்டே சரி என்று தலையசைத்தார். அதே நேரம் அவளின் அக்கம் பக்கத்தில் ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்து கொண்டிருந்தது. எல்லா பெண்களும் தங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு தங்கள் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த ஆரியனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவனுடைய விலையுயர்ந்த கார், அவனுடைய கம்பீரமான உடல் பாகு என்று அந்த பெண்கள் ஆரியனை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆரியனுக்கு வித்தியாசமான ஒரு அழகிருந்தது. அவனை முதலில் பார்க்கும் பெண்கள் அவன் மீதான தங்களுடைய கண்களை எடுக்க சிரமப்படுவார்கள். அவன் நிறம் குறைவு என்றாலும் தோற்றத்தில் களையானவன், மிகவும் அழகாக இருந்தான். முன்பு மின்மினியை சாதாரண பெண்ணாக பார்த்த அதே பெண்கள் இப்போது பொறாமை கண்களுடன் ஆரியனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். இது ஆரியனின் பின்புலம் போல ஒரு ராயல் சொசைட்டி அல்ல. இது நடுத்தர வயது மக்களுக்கு நடுவே வாழ்ந்த மின்மினியின் வீடு இருக்கும் பகுதி. அங்குள்ளவர்களுக்கு அடுத்தவர் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதில்தான் அதிக அக்கறை இருந்தது. மின்மினியின் தூரத்து அத்தை பக்கத்து வீட்டில் குடியிருந்தாள். அந்த அத்தை பொறுக்க முடியாமல் மின்மினியிடம் வந்து, என்ன கண்ண இவ்ளோ சீக்கிரம் கிளம்புற, இன்னும் 2-3 நாள் இருந்துட்டு போனாதா என்ன என்றார். மின்மினி அவளை அணைத்து கொண்டு, ஆன்ட்டி நான் மறுபடியும் வரேன், இப்போதைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, அதனால நான் போகணும் என்றாள். அத்தை ஆரியனை பார்த்ததும் ஆரியன் அவளுக்கு நமஸ்காரம் சொல்லிவிட்டு வேகமாக காரில் ஏறி அமர்ந்தான். அங்குள்ள மக்கள் அவனை அப்படி வேடிக்கை பார்ப்பது ஆரியனுக்கு விசித்திரமாக இருந்தது. மின்மினியின் அத்தை மின்மினியிடம், ஒன்ற புருஷன் ரொம்ப அழகா இருக்காரு என்று சொன்னார். மின்மினி மென்மையாய் புன்னகைத்தாள். மின்மினி யாரிடமும் முகம் கோணாமல் நடந்து கொண்டு தங்களுக்குள் இருக்கும் சண்டைகளை மற்றவர்கள் முன் காட்டிக்கொள்ளாமல் புன்னகைத்து அனைவரிடமிருந்தும் விடை பெற்றாள். அதன் பிறகு சுந்தரி அக்கா மற்றும் அத்தையிடம் விடை பெற்றுக் கொண்டு காரில் சென்று அமர்ந்தாள். அவள் போனவுடன் ஸ்ருதி அங்கே வர சுந்தரி முகம் வாடியிருந்தது. கையில் பிளைட் டிக்கெட்டுடன் வந்தவள் அங்கே மின்மினியை காணாமல் திகைத்தாள். சுந்தரி விபரம் சொன்னதும் ஸ்ருதி நிம்மதியானாள். அதன் பின் அங்கிருந்து கிளம்பி அவள் வீட்டிற்கு போனாள். மின்மினியும் ஆரியனும் தனி விமானத்தில் ஏறியிருந்தார்கள். விமானம் கோவையில் இருந்து சென்னைக்கு பறந்தது. ஆரியன் விமானத்தில் மின்மினியை விட்டு விலகி அமர்ந்திருந்தான். வெகு நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்த மின்மினி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவன் அருகில் சென்று, லிசன் ஆரியன், நான் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தாள். ஆரியன் புத்தகத்தை படித்துக் கொண்டே மின்மினியிடம், போய் உன்னோட இடத்துல உட்காரு என்றான். அதை கேட்ட மின்மினி ஆரியன் முன் மண்டியிட்டு அமர்ந்தாள். இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க பிளீஸ் என்றாள். ஆரியன் இப்போது மின்மினியின் கையை புத்தகத்தின் ஓரத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு கோபமாக, நான் உன்னை கூட்டிட்டு வரதுக்காக வந்தேன் நினைக்காத,
இந்த வாட்டி நீ செஞ்சதை நான் மன்னிக்கவே மாட்டேன், என்னால முடியவே முடியாது. இப்ப கூட ஆச்சி சொன்னாங்கன்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். மத்தபடி நீ திரும்பி வருவியா இல்லையாங்கறத பத்தி எல்லாம் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. போய் உன்னோட இடத்துல உட்காரு என்றான். ஆரியனின் கோபத்தை பார்த்த மின்மினி மௌனமாக அவளுடைய இடத்திற்கு போய் அமர்ந்தாள். மின்மினி கோவையில் இருந்து திரும்பி வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகியிருந்தது. அன்று இரவு 11 மணி ஆகிவிட்டது. மின்மினி படித்துக் கொண்டிருந்தாள். மின்மினி கோவையில் இருந்து திரும்பி வந்து 1 மாதமாகியும் இந்த 1 மாதத்திலும் ஆரியனுக்கும் அவளுக்கும் இடையில் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை. அவன் அவள் மீது இன்னமும் கோபமாக இருந்தான். இதனால் இருவருக்கும் இடையேயான தூரத்தை அவளால் குறைக்கவே முடியவில்லை. அவனும் வேலை விஷயமாக லண்டன் சென்றுவிட்டு 2-3 நாட்களுக்கு முன்புதான் திரும்பி வந்தான். ஆரியன் தன்னுடைய வேலையில் மும்முரமாக இருந்தபோது மின்மினியும் படிக்க ஆரம்பித்து விட்டாள். இன்னும் கொஞ்ச நாட்களில் அவளுடைய லாஸ்ட் செமஸ்டர் வர இருந்தன. இரவு 12 மணி ஆகியும் ஆரியன் வரவில்லை. அதே நேரம் மின்மினி போனில் ஸ்ருதியின் கால் வர ஆரம்பித்தது. மின்மினி காலை எடுத்ததும் ஸ்ருதி அவளிடம் ஹாப்பி பர்த்டே மை சிண்டரெல்லா. மின்மினி ஸ்ருதியின் வாழ்த்துகளுக்கு தேங்க்ஸ் டி என்று மட்டும் சொன்னாள். எப்பவும் போல நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருக்கணும். ஆனா எனக்கு தெரியும் இந்த வருஷத்துல இருந்து மச்சான் தான் உன்னை விஷ் பண்ணணும்னு. அதான் லேட்டா கூப்பிட்டேன் என்றாள். மின்மினி ஸ்ருதியின் வாழ்த்துக்களை கேட்டுக்கொண்டு எந்தவித உணர்ச்சியும் காட்டாமல் அமைதியாக இருந்தாள். அன்றைக்கு அவளுக்கு பிறந்த நாள் என்பது கூட ஆரியனுக்கு தெரியவில்லையே என்கிற வேதனை அவளுக்கு அதிகமாக இருந்தது. அவளுடைய அப்பாவின் மரணத்திற்கு பிறகு பிறந்த நாட்களை கொண்டாடுவது என்கிற எண்ணமே அவளுக்கு வரவில்லை. இந்த முறை மட்டும் ஆரியனுடைய வாழ்த்துகளுக்காக அவள் மனம் ஏங்கியது. மின்மினி ஸ்ருதியின் போனை கட் பண்ணிவிட்டு கண்களில் நீரோடு கட்டிலில் அமர்ந்திருந்தாள். அப்போது அந்த அறையின் கதவு தட்டப்பட்டது. மின்மினி கண்களை துடைத்துக் கொண்டு கதவை திறந்தாள். அங்கே ஆச்சியும் ஐயாவும் நின்று கொண்டு ஹாப்பி பர்த்டே மின்மினி என்று ஒரு கேக்கை நீட்டினார்கள். மின்மினி புன்னகைத்துக் கொண்டு தேங்க்யூ என்று சொன்னவள் தன்னுடைய கண்ணீரை ஆச்சி பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக ஆச்சியை தாவி அணைத்து கொண்டாள். அதன் பின் 2 பேரும் ஒன்னா நில்லுங்க, என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க என்றாள். அதற்கு ஐயா ஆசிர்வாதம் என்னைக்குமே இருக்கும்டா கண்ணு, உனக்கு இல்லாத ஆசிர்வாதமா? நான் எங்க இருந்தாலும் சரி, எந்த உலகத்துல இருந்தாலும் சரி, என்னோட ஆசிர்வாதம் என்னைக்குமே உனக்கு இருக்கும் மின்மினி என்று சந்தோஷமாக மனதார வாழ்த்தினார். அதன் பின் மூவரும் உள்ளே வந்தார்கள். ஐயா கேக்கை டீபாயின் மீது வைத்துவிட்டு கேக்க விட்டுடா சீக்கிரமா சாப்பிடலாம் என்று ஐயா பரபரக்க, ஆச்சி இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண? எப்ப சான்ஸ் கிடைச்சாலும் சரி உடனே சுகர் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு என்று அழுத்து கொண்டார். அதன் பின் மின்மினியை கட்டிலில் அமர வைத்த ஆச்சி, ஆரியன் விஷ் பண்ணானா? இன்னுமா அவன் வீட்டுக்கு வரல என்று கேட்டான். மின்மினி ஆச்சியின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தலையை குனிந்து கொண்டாள். ஐயா அதை பார்த்து, நான் சொல்லல, அவன் இன்னும் மாறல மீனா. நான் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், அவனுக்கு மனுஷங்களோட வேல்யூவே தெரியாது, குடும்பத்தோட வேல்யூனா என்னன்னே தெரியாது. அவனோட தேவைக்கு வேணும்னா இருப்பான், தேவையில்லைன்னா கண்டுக்காம போயிட்டே இருப்பான். நீ வா மின்மினி, கேக்க விட்டு. இப்போதைக்கு நமக்கு வேற வேலை இல்ல, நம்ம உட்கார்ந்து கேக் சாப்பிடலாம் என்றார். மின்மினி சிரித்து கொண்டே, நான் கேக் வெட்டுவேன், ஆனா உங்களால சாப்பிட முடியாது, ஏன்னா உங்க சுகர் லெவல் ஏற்கனவே ரொம்ப இருக்கு என்றாள். அதற்கு ஐயா மின்மினியை சமாதானப்படுத்தி, அப்படி சொல்லாத மினி குட்டி, நாம கொஞ்சமா சாப்பிடுவோம் என்றார். மூவரும் சிரித்து பேசிக் கொண்டிருக்க பின்னால் இருந்து, ஆச்சி நீங்க யாரும் இன்னும் தூங்கலையா என்ற குரல் கேட்டது. ஆரியனின் குரல் கேட்டு ஆச்சியும் ஐயாவும் அவனை பார்த்து, இன்னைக்கு எப்படி நாங்க தூங்குவோம்? மின்மினிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ல வந்தோம் என்ற ஆச்சியின் பேச்சு கேட்டு ஆரியன் திகைத்து போய் அவர்கள் அருகில் வந்து நின்றான். ஐயா அவனிடம், என்னடா பண்ணி வச்சிருக்க? இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே, நீ பாட்டுக்கு இவ்வளவு நேரம் கழிச்சு வர? போய் கை கால் கழுகிட்டு வா, கேக் சாப்பிடலாம் என்றார். மின்மினி, அவருக்கு என் பேர் கூட ஞாபகம் இருக்காது, இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து பேசி விஷ் பண்ண போறாரு? இப்பெல்லாம் அவருக்கு மோனலிசா தான் பிடிக்கும் போல என்று மனதிற்குள் சொன்னாள். மோனலிசா ஆர்யாவின் புதிய பிஏ. அவளின் அழைப்புகள் ஆரியனுக்கு எப்பவும் வந்து கொண்டே இருக்கும். ஆரியன் கை கால் முகம் அலம்பி விட்டு வந்தவுடன் ஐயா மெழுகுபருத்தி ஏற்றி மின்மினியிடம், இப்ப வெட்டலாம் பாப்பா என்றார். மின்மினி கேக் வெட்ட முன்னே போக ஆச்சி அவளை தடுத்து, ஆரியா அங்க நிக்கிறான், அவனை பக்கத்துல நிக்க வச்சு 2 பேரும் சேர்ந்து கேக் வெட்டுங்க என்றார். அவர் சொல்வதை கேட்டு அமைதியாக மின்மினியிடம் வந்த ஆரியன் மின்மினியின் கைகளை பிடித்து கேக் வெட்ட முயல மின்மினி அவள் கையில் இருந்த கத்தியை கீழே விட்டாள். ஐயா மின்மினியிடம், அதென்ன AK-47 இவ்வளவு பயப்படுற? கேக் தானே வெட்ட போற என்றார்.
மின்மினி பதில் எதுவும் சொல்வதற்கு முன்பு ஆரியன் மறுபடியும் மின்மினியிடம் கத்தியை கொடுத்து கேக்கை வெட்டினான். ஆச்சியும் ஐயாவும் அவர்கள் இருவரின் சில புகைப்படங்களை கிளிக் செய்தார்கள். முதல் கேக் துண்டை ஆரியனுக்கு ஊட்டுவதற்கு பதிலாக ஐயாவுக்கும் பிறகு ஆச்சிக்கும் ஊட்டினாள் மின்மினி. எனக்கு ஐயா தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஆச்சி, அதுக்கப்புறம் தான் நீ என்று அவள் நினைத்து கொண்டே கடைசியாக ஆரியனுக்கு ஊட்ட நினைத்தாள். அப்போது ஆரியன் அவளை தடுத்து, இல்ல எனக்கு கொடுக்காத, நான் கேக் சாப்பிட மாட்டேன் என்றான். ஐயா நடுவில் வந்து, ஆனா மின்மினி சாப்பிடுவா, அதனால நீ அவளுக்கு ஊட்டி விடு என்றார். ஐயாவின் வேண்டுகோளின் பேரில் ஆரியன் மின்மினிக்கு கேக் ஊட்டினான். இதற்கிடையில் மின்மினி தொடர்ந்து ஆரியனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆச்சி ஐயா பாதம் தொட்டு ஆசிர்வாதம் வாங்கினாள். நால்வரும் சேர்ந்து சில புகைப்படங்களையும் கிளிக் செய்தனர். அதன் பின் ஐயா, நாளைக்கு நம்ம வீட்ல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாமேனா என்று சொல்ல, மின்மினியோ வேணா ஐயா, நாளானிக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு என்று வேகமாக தலையசைத்தாள். அதை கேட்ட ஆச்சி, சரி பரவாயில்ல, 3 மாசம் கழிச்சு அவங்க ஃபர்ஸ்ட் வெட்டிங் டே வருது, அன்னைக்கு பெரிய பார்ட்டியா அரேஞ்ச் பண்ணிடுவோம், 2 பார்ட்டியும் சேர்த்து வச்சுக்கலாம் என்று சொன்னார். பெரியவர்கள் கிளம்பியதும் மின்மினி கட்டிலை சரி செய்து போர்வைகளை சரியாக எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். ஆரியன் அவளையே பார்த்து கொண்டு பாத்ரூம் போனான். ஆரியன் தன்னை விரும்பவில்லை, ஆரியனுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்று மின்மினி மிகவும் வருத்தப்பட்டாள். ஆனாலும் 1 மாதத்திற்கு மேல் ஆகியும் கூட தன் மீதான கோபம் ஆரியனுக்கு குறையவில்லை என்பதைத்தான் மின்மினியால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. படுக்கையை தட்டி போட்டவள் எப்போதும் போல அவளுடைய இடத்திற்கு வந்து படுத்துக் கொண்டாள். 1 மாதமாக அவர்கள் இருவரும் அவரவர் இடங்களில் ஒருவருக்கொருவர் முதுகு காட்டிதான் படுத்துக் கொள்கிறார்கள். தனக்கு பிறந்த நாள் விஷ் சொல்லாத ஆரியனை பார்க்க கூட அவளுக்கு மனமில்லை. அதனால் அவள் உடனடியாக அலெக்சாவை கூட அழைக்காமல் அவளாகவே விளக்கை அணைத்து விட்டாள். ஆரியன் ஆடைகளை மாற்றிவிட்டு அறைக்குள் வந்தபோது விளக்குகள் அணைந்திருந்தன. அவனும் அமைதியாக தன்னுடைய இடத்திற்கு வந்து படுத்துக் கொண்டான். கொஞ்ச நேரம் கழித்து மின்மினி ஆரியனை நோக்கி திரும்பினாள். அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த ஆரியனை பார்த்தால் அவன் தூங்கிவிட்டான் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அவனுடைய மூச்சு காற்று தன்னை நெருங்குவதை உணர்ந்தாள் மின்மினி. அதன் பின் தூங்கிட்டாரு என்று சொல்லிக்கொண்டு ஆரியனை நெருங்கி வந்து மெதுவாக அணைத்தாள். ஆரியனின் மார்பில் தலையை வைத்துக் கொண்டு, கிரேசி பாய், இப்ப இவ்வளவு அமைதியா ரொம்ப புத்தர் மாதிரி தூங்குறது, ஆனா காலையில எந்திரிச்ச உடனே சிடுமூஞ்சி ஆட வேண்டியது என்றவள் அவளுக்குள்ளாக, மின்மினி கவனமா இரு, இந்த படிப்பு இந்த எக்ஸாம்ஸ விட்டுட்டேன்னா அவ்வளவுதான், இது தவிர ஏதாவது என்கிட்ட பேசியிருக்க அந்த சிடுமூஞ்சி என்று சொன்னாள். நீங்கள் எல்லாம் யோசித்தது சரிதான். ஆரியன் இன்னும் தூங்கவில்லை. மின்மினி சொல்லும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தான். அவளுடைய வார்த்தைகளை கேட்டு உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டிருந்தான். அது தெரியாத மின்மினி தனக்குள், உனக்கு என்ன மூளை கீழே கலங்கி போச்சா மின்மினி? ஆரியன் இன்னும் உன்னை லவ் பண்றாருன்னு நினைக்கிறியா? அவரோட வேலை அவருக்கு இப்பெல்லாம் ஆபீஸ் செக்ரட்டரி, அந்த மோனலிசா மேல மட்டும்தான் அவரோட கான்சென்ட்ரேஷன் போகுது என்றாள் மின்மினி. இதை கேட்ட ஆரியனுக்கு கோபம் வந்தாலும் சும்மா இருந்தான். ஒருத்தர் தப்பு பண்ணினா அவங்கள இப்படியா பனிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க? அதையும் கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிற ஒரே மடச்சி நான் மட்டும்தான் என்றபடி ஆரியன் மார்பில் தன்னை மறந்து அடிக்க ஆரியன் சர்ஜரி காயத்தில் பட்டு வலியில் முனங்கினான். அவன் குரல் கேட்ட மின்மினி வேகமாக எழுந்து அமர்ந்தாள். பதறி போன மின்மினி அவனை பார்த்து, சாரி நான் வேணும்னே பண்ணல என்றாள். மின்மினி ஆரியன் மார்பை அனிச்சையாய் அடித்துவிட ஆரியனுக்கு காயத்தில் வலித்தது. அவன் எழுந்து அவன் மார்பை தடவியபடி, உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா என்று கேட்டான். அவன் கோபத்தை பார்த்த மின்மினி படுக்கையை விட்டு எழுந்தாள். ஆரியனை பார்த்து பயத்தோடு, சாரிங்க, தெரியாம பட்டுருச்சு, வலிக்குதா என்று பதறினாள். ஆரியன் மின்மினியை முறைத்தபடியே எழுந்து அவள் அருகில் வந்து, உனக்கு என்ன இப்ப? உன் பிறந்த நாள் அன்னைக்கு உன் கையால நான் சாகணும் அதானே? உன் பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணல, அதுக்காக தானே வேணும்னா என் காயத்தை வலிக்க வைக்கிற? நல்லா அடிச்சுக்க இந்தா என்று தன்னுடைய மார்பை காட்டினான். மின்மினி ஆரியன் அப்படி சொன்னதும் தலை குனிந்தாள். அவள் மெதுவாக, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல, ஆச்சியும் ஐயாவும் எனக்கு விஷ் பண்ணிட்டாங்க, போன வருஷம் வரைக்கும் அப்படிதான் என் பர்த்டே போச்சு, அதனால அதுக்காக எல்லாம் நான் கோவப்படல என்றாள். அதன் பின் பேசிக்கொண்டே அவளுடைய இடத்தில் போய் படுத்துக் கொண்டாள். அதே சமயம் ஆரியன் வலியில் அதிகமாக பேசிவிட்டோம் என்பதை உணர்ந்தான். மின்மினி கோவையில் இருந்து வந்ததில் இருந்தே சரியாக பேசவில்லை. அவன் மின்மினியிடம் அவள் படிப்பு பற்றி பேச தொடங்கும் போது கூட ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லுவாள். ஆரியனும் அது அப்படியே நடக்கட்டும் என்றுதான் நினைத்தான்.
இதற்கிடையில் ஆரியன் தன் மீது மிகவும் கோபமாக இருப்பதாகவும் அவளிடம் பேச விரும்பவில்லை என்றும் யோசித்தபடி படுத்திருந்தாள் மின்மினி. ஆரியன் மின்மினியை பார்த்து கத்திவிட்டு மீண்டும் படுத்துக் கொண்டான். மின்மினியின் பிறந்த தேதியை அவளின் மார்க் ஷீட்டில் பார்த்ததால் அவளின் பிறந்த நாள் ஆரியன் நினைவுக்கு வந்தது. அவனும் அவளுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருந்தான். ஆனால் அவனுக்கு முன்னே ஆஜி ஐயா உள்ளே இருப்பதை பார்த்ததும் அமைதியானான். சின்ன ஏமாற்றம் காரணமாக அவன் வாங்கி வந்த பரிசை காட்டிக்கொள்ளாமல் இருந்தான். ஆரியன் மின்மினியின் முதுகை பார்த்த அடுத்த கணம் அவளை தன் பக்கம் இழுத்தான். மின்மினியின் கண்களில் கண்ணீர். அவள் அழுது கொண்டிருந்தாள். ஆரியன் அவளை பார்த்து, என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? உன்ன அழறது உன்னோட ஹாபியா? இன்னைக்கும் கூட நீ அழணுமா என்று கேட்டான். மின்மினி ஆரியனை விலக்கிவிட்டு, நான் அழுதாதானே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, அதான் அழறேன் என்றாள். ஆரியன் மின்மினியை பார்த்து, மினி நீ ரொம்ப பேசுற மின்மினி, எப்பவும் பேசுற வார்த்தையில கவனமா இரு என்றான். மின்மினி கண்ணீரை துடித்துக் கொண்டு, குட் நைட், அதான் அழ வச்சிட்டீங்கல்ல, நிம்மதியா போய் தூங்குங்க என்றாள். ஆரியன் ஆச்சரியத்துடன் மின்மினியை பார்த்தான். ஆரியன் கொஞ்சம் நகர்ந்து மின்மினியின் தோளில் கை வைத்து அவளிடம், மின்மினி we need to talk என்றான். மின்மினி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த பின், ஒன்னும் தேவையில்ல, கேக் கட் பண்றப்ப நடந்த டிராமாவே போதும், உங்களுக்கு காலையில ஆபீஸ்க்கு போகணும்ல, பேசாம படுங்க என்றாள். மின்மினிக்கு ஆரியன் மீது பெரிய கோபம் இருந்தாலும் அவள் அவனிடம் அதை பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். ஆனால் ஆரியன் இன்றைக்கு அதையெல்லாம் உடைத்து விடுவான் என்று தோன்றியது. ஆரியன் மீண்டும் உறுதியான குரலில், எந்திரி, நாம பேசி இன்னைக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம் என்றான். மின்மினி இப்போது எரிச்சல் அடைந்து படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்தாள். என்ன பேசணும்? படிச்சிட்டியா? அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டியா? எவ்வளவு கான்பிடென்டா இருக்க? இதத்தானே கேப்பீங்க. நீங்களும் ஏன் என் கூட சேர்ந்து காலேஜ் படிக்கிறீங்க? என் வேலைய நான் பாக்குறேன், உங்க வேலைய நீங்க பாருங்க, முதல்ல தூங்குங்க, குட் நைட் என்றாள். மின்மினி இப்படி கத்துவதில் எரிச்சல் அடைந்த ஆரியன் மின்மினியை தன் அருகில் இழுத்து, என்ன பேசுற? என்ன ரொம்ப கோவப்படுத்தாத. நீதான் உன் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க. நான் உன் கூட இல்லாதது மாதிரி பிஹேவ் பண்ற என்றான். மின்மினி ஆரியன் பிடியில் இருந்து விலகியபடி, ஆமா நான் தான் அவாய்ட் பண்ண. நான் இருக்கனா இல்லையான்னு உங்களுக்கு மட்டும் அக்கறை இருக்கா என்ன? என்ன இருந்தாலும் நம்ம அடிமை தானே இவ. நம்ம சொல்றத கேட்டுருவானு தானே நீங்க அன்னைக்கு டேப்லெட்ஸ் எடுத்து எனக்கு குடுத்தீங்க. குடுக்கறதுக்கு முன்னாடி என் மனசுல என்ன இருக்குன்னு யோசிச்சீங்களா? இல்ல ஒரு வார்த்தை கேட்டீங்களா? சும்மா அப்படியே பில்ஸ் எடுத்து கொடுத்த உடனே நான் சாப்பிட்டுருவேன் நீங்க எதிர்பார்க்கலையா என்று சூடாக கேட்டாள் மின்மினி. ஆரியன் மின்மினியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு, இப்போ உனக்கு என்ன வயசாகுது? இந்த வயசுல நீ பிரெக்னன்ட் ஆனா அடுத்தடுத்து என்னென்ன பொறுப்பு இருக்கும்னு உனக்கு தெரியுமா? எதுவும் தெரிஞ்சுக்காத, சும்மா சீரியல் ஹீரோயின் மாதிரி டிராமா மட்டும் பண்ணு என்றான். இப்ப எனக்கு 22 வயசாச்சு, நான் முன்ன மாதிரி இல்ல, நான் வளர்ந்துட்டேன் என்று பெருமையுடன் சொன்னாள் மின்மினி. அவள் சொல்வதை கேட்டு ஆரியன் மின்மினியை ஆச்சரியமாய் பார்த்தபடி, நீ வளர்ந்துட்டியா? இதை யார் நம்புறது என்று கேட்டான். அதன் பின் ஆரியன் தன் இடத்தில் படுத்துக் கொண்டான். மின்மினியும் இப்போது அவனை விட்டு விலகினாள். திடீரென்று மின்மினி எதிர்பார்க்காத நொடியில் ஆரியன் அவள் அருகில் வந்து மின்மினியின் கன்னத்தில் வேகமாக முத்தமிட்டு, ஹாப்பி பர்த்டே மை பட்டுக்குட்டி என்றான். மின்மினி இதற்கு எதிர்வினையாற்றாததால் ஆரியன் அவள் காதில் மெதுவாக கிசுகிசுத்தான். உன் பர்த்டேவை நான் மறக்கவெல்லாம் இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க், அதான் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்காவது நம்ம சண்டைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறேன் என்றான். மின்மினி ஆரியனை தள்ளிவிட்டு, இல்ல ஆரியன், எனக்கு தூக்கம் வருது, காலையில காலேஜ் ஒர்க் இருக்கு, நானும் சீக்கிரம் போகணும், கொஞ்சம் விடுங்க பிளீஸ் என்றாள். அப்போதும் ஆரியன் அவளை வலுக்கட்டாயமாக சூழ்ந்து கொள்ள மின்மினி எதுவும் பேசாமல் கண்களை மூடிக்கொண்டாள். மின்மினியின் காதல் முத்தமிட்டு கொண்டே ஆரியன் அவளிடம் ஏதோ சொல்ல நினைத்தான். ஆனால் அவள் மூச்சு விடுவதை பார்க்கையில் அவள் தூங்கிவிட்டாள் என்பதை உணர்ந்தான். காலையில் மின்மினிக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூற அவளது பழைய மற்றும் புதிய ஃப்ரெண்ட்ஸ் கால் செய்திருந்தனர். ஸ்ருதியின் கால் வரவும் மின்மினி சந்தோஷமானாள். இரவு அவளிடம் சரியாகவே பேசவில்லை, ஆகவே இப்போது பேசலாம் என்று நினைத்தாள். மின்மினி ஸ்ருதியிடம் பேசிக் கொண்டிருந்த போது ஸ்ருதி திடீரென, என்னடியாச்சு? அன்னைக்கு ஏதோ ரிசல்ட் தெரிய இன்னும் 1 மாசம் ஆகும்னு சொன்னீங்க, என்னாச்சு? தள்ளி போயிருக்கா? மச்சானுக்கு அந்த குட் நியூஸ் சொல்லிட்டியா என்று கேட்டாள். மின்மினி அதை மறுத்தபடி, இல்ல ஸ்ருதி, இன்னைக்கு நான் ஸ்வஸ்திகா கூட காலேஜுக்கு போனோம். அவளோட ஃபீஸ் கட்ட முடியாம சிரமப்படுறா. ஐயா கிட்ட பணம் கேட்டிருக்கேன், அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்க்கணும். டாக்டர் கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் அதை பத்தி ஆச்சி ஐயா கிட்ட சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் ஆரியன் கிட்ட பேசணும். மத்தவங்க முன்னாடி எனக்கு இந்த குழந்தை வேணாம்னு சொல்லிட்டார்னா ரொம்ப சிக்கலாயிடும் என்றாள். 2 நாட்களுக்கு முன்பு ஆரியன் லண்டனில் இருந்தபோது மின்மினி கர்ப்பமாக இருப்பது அவளுக்கு தெரிய வந்தது. படிப்பில் பிஸியாக இருந்ததால்
மின்மினியால் அதை பற்றி இன்னமும் டாக்டரிடம் போய் பார்த்து உறுதிப்படுத்த முடியவில்லை. ஸ்ருதியும் அவளிடம், நீ சொல்றதும் சரிதான், டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் மச்சாங்கிட்ட சொல்றதுதான் சரி என்றாள். மின்மினி அவள் சொன்னதை கேட்டு, அதான் எக்ஸாம் முடிஞ்சுதே, இன்னும் ஏன் கோயம்புத்தூர்ல இருக்க? இங்க எப்ப வரதா உத்தேசம்? இல்ல டெலிவரி முடிஞ்சுதா வரப்போறியா என்று கேட்டாள். அதற்கு ஸ்ருதியோ, விகாஷ் வந்து என்ன கூட்டிட்டு போனாதான் அப்பதான் என்ன அனுப்பி வைப்பன் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இப்பதான் விகாஷ்க்கு 2 நாள் லீவ் கிடைச்சிருக்கான், நாளைக்கு என்ன கூப்பிட்டு போறதா சொல்லிருக்கான் என்றாள். ஸ்ருதியிடம் சிறிது நேரம் பேசி அழைப்பை முடித்துவிட்டு அறைக்கு திரும்பிய மின்மினி பால்கனி வாசலில் ஆரியன் நிற்பதை கண்டாள். ஆரியன் அப்படி நிற்பதைக் கண்டு பயந்து போனாள் மின்மினி. ஆரியன் அவள் அருகில் வந்து, இவ்ளோ ரகசியமா யார்கிட்ட பேசிட்டு இருக்க என்று கேட்டதும் மின்மினி பயந்தபடி, ஸ்ருதி கிட்டதான் பேசிட்டு இருந்தேன் என்றாள். தான் பேசிய விஷயங்களை ஆரியன் கேட்டிருக்கலாம் என்று அவள் பயந்தாள். அவள் அப்படி சொன்னதும் ஆரியன் எதுவும் பேசவில்லை. இதை பார்த்த மின்மினி தன்னுடைய பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நிதானமாக இருந்தாள். ஆனால் அடுத்த கணம் ஆரியன் மின்மினியை தன் அருகில் இழுத்து அணைத்துக் கொண்டு, இன்னைக்கு கோயிலுக்கு போலாமா என்று கேட்டான். மின்மினி ஆரியன் அணைப்பில் இருந்து விலகி, இல்லங்க, எனக்கு காலேஜ்ல முக்கியமான வேலை இருக்கு என்றாள். ஆரியன் மின்மினியின் கையை பிடித்து கொண்டு, சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பிறந்த நாள் அதுவுமா, முதல்ல கோயிலுக்கு போலாம், அதுக்கப்புறம் உன்னை காலேஜ்ல நானே டிராப் பண்றேன் என்றான். மின்மினி யோசனையோடு சரி என்று தலையசைத்தாள். மின்மினி அறைக்கு வந்து நின்று ஒருமுறை அங்கிருந்த நிலை கண்ணாடியில் தன்னை பார்க்க ஆரியன் அவளை பின்னால் இருந்து தன் கைகளில் கட்டிக்கொண்டான். ஆரியன் மின்மினியின் நீண்ட தலைமுடியை ஒரு பக்கமாக பிரித்து ஒரு அழகான பிளாட்டினம் நெக்லஸை அவளது கழுத்தில் அணிவித்தான். அதில் இதய வடிவில் ஒரு வைரம் மின்னியது. ஹாப்பி பர்த்டே என் பட்டு கண்ணம்மா, உன்னை விட இந்த உலகத்துல வசந்தது ஒண்ணுமே இல்ல என்று மென்மையாக அவள் காதருகே பாடினான். மின்மினி நெக்லஸை பார்த்து நெகிழ்ந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல், இதெல்லாம் நீங்க எனக்கு செய்யணும்னு ஒரு அவசியமும் இல்ல, இதெல்லாம் இல்லாம கூட உங்க பிரசன்ஸ் மூலமா நீங்க உங்க லவ்வ எனக்கு சொல்லலாம் என்றாள் மிக மென்மையான குரலில். ஆரியன் மின்மினியின் கன்னத்தில் முத்தமிட்டு, உனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் பாக்குறப்ப என் ஞாபகம் மட்டும்தான் வரணுமா என்று ஆரியன் தனது கன்னத்தை மின்மினியின் தோளில் வைத்து, உன் பர்த்டேக்கு நான் லேட்டா வர காரணமே உங்க அண்ணன் சித்தார்த்த தான், அவன் காரு ரிப்பேர், அதனால அவனை வீட்டுல விட்டுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு என்றான். மின்மினி தலையை ஆட்டி, புரியுது என்றாள். ஆரியன் மின்மினியை அவன் பக்கம் திருப்பி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன அவாய்ட் பண்ற? நான் உள்ள வரும்போதே தூங்கிடுற, நேத்து கூட தூங்கிட்ட, எதுக்காக இந்த டிராமா பண்ண சொல்லு என்று கேட்டான். மின்மினி முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்க, அதனால என்கிட்ட பேச வேணான்னு நினைக்கிறீங்களோன்னு நினைச்சேன். நான் உங்ககிட்ட சொல்லாம கோயம்புத்தூர் போன மாதிரி என்கிட்ட சொல்லாம தானே நீங்க லண்டன் போனீங்க என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே போக, என்று ஆரியன் மின்மினியின் உதடுகளில் விரலை வைத்து அவளை சமாதானம் செய்தான். இல்ல, நான் அப்படி பழி வாங்கணும்னு நினைக்கல, அப்ப நீ காலேஜ் வைவால இருந்த, எனக்கு அர்ஜென்ட் ஒர்க், அதான் கிளம்பி போன என்றான். மின்மினிக்கும் ஆரியன் முன்பொரு முறை போனில் அழைத்ததும் அது மிஸ்டு காலில் போனதும் அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. மின்மினி தன்னுடைய தவறை உணர்ந்து கைகளை உதறியபடி, சாரி சாரி என்று உதடு கடித்தாள். ஆரியன் அவளை அமைதிப்படுத்தி, ஈஸி ஈஸி, நான் எதையும் மனசுல நினைச்சுக்கல, ஐ ஃபர்கிவ் யூ என்றான். அதன் பின் மின்மினி முதல் முறையாக கர்வம் விட்டு, நான் சொல்லாம கோயம்புத்தூர் போயிட்டேன்னு உங்களுக்கு கோபமே வரலையா என்று கேட்டாள். ஆரியன் தலையை அசைத்து, வந்துச்சு, ஆனா 2 நாள்ல நானே சரியாயிட்டேன். ஆரியன் சொன்னதை கேட்ட மின்மினி குற்ற உணர்வால் தலை குனிந்தாள். ஆரியன் அவள் உதடுகளை நெருங்க ஆரம்பித்தான். அவன் உதடுகளால் மின்மினியின் உதடுகளை தொட மின்மினி கண்களை மூடினாள். முத்தமிட ஆரம்பிக்கும் போது ஆரியன் போன் அடிக்க ஆரம்பித்தது. சத்தம் கேட்டு ஆரியன் மின்மினியை விட்டு திரும்ப மின்மினியும் கண்களை திறந்தாள். அப்போது ஆரியன் தனது பாக்கெட்டில் இருந்து போனை எடுத்தான். அதில் மோனலிசா என்கிற பெயர் ஒளிர்ந்தது. ஆரியனுக்கு தனது பிஏ மீது இப்போது மிகவும் கோபம் வந்தது. மோனலிசா அவர்களின் அழகான தருணங்களை கெடுத்து விட்டாள். மின்மினியின் முன் அழைப்பை எடுத்த ஆரியன் தனது முரட்டுத்தனமான தோனியில் மோனலிசாவுடன் என்ன என்று கேட்டான். அதன் பின் கொஞ்ச நேரம் கம்பெனி விஷயங்களை பேசிவிட்டு ஆரியன் அழைப்பை துண்டித்த மின்மினியிடம், சரி போய் ரெடியாக, நாம போலாம் என்றான். மின்மினி சரி என்று தலையசைத்தாள். கோவிலுக்குள் ஆரியனும் மின்மினியும் நுழைகையில்
ஆரியன் போனை வெடுக்கென பிடுங்கிய மின்மினி அவனது போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்தாள். அவளின் செயலில் ஆச்சரியமடைந்த ஆரியன், என்ன பண்ற மின்மினி, இது நல்லா இல்ல என்றான். மின்மினி எதுவும் பேசாமல் போனை அவன் பாக்கெட்டில் வைத்தபடி, இங்க இந்த மெஷின் தேவையில்லை என்று மட்டும் சொன்னாள். ஆரியன் அவளை பார்த்து சிரித்து பின் அவளை பின்தொடர்ந்தான். மின்மினியும் ஆரியனும் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போய்விட்டு பின்னர் ஆரியன் அவளை கல்லூரியில் இறக்கிவிட்டான். ஸ்வஸ்திகாவுக்கு செமஸ்டர் பணம் கட்ட உதவிய பிறகு மின்மினி ஒரு கேப் புக் செய்து மருத்துவமனைக்கு வந்தாள். அது அவர்களுடைய குடும்ப டாக்டரும் ஆரியனின் நண்பனுமான ராகேஷ் குடும்பத்தாரின் மருத்துவமனைதான். டாக்டர் கௌரியை பார்க்க அவருடைய கேபினுக்கு வந்தபோது அங்கே ஆச்சி அமர்ந்திருப்பதை கண்டாள். அவரை அங்கே எதிர்பார்க்காத மின்மினி ஆச்சி என்று அழைக்க ஆச்சி அவளை அழைத்து, மின்மினி, நீ ஏற்கனவே 1/4 மணி நேரம் லேட்டு, சீக்கிரமா வா, கௌரிக்கு அடுத்தடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு என்றார். மின்மினி அதிர்ச்சி அடைந்தபடி ஆச்சியின் அருகில் வந்து அமர்ந்தாள். அதற்கு டாக்டர் கௌரி, என் கூட வாமா என்றார். மின்மினி ஆச்சியின் முன் படுக்கையில் படுத்திருந்தாள். அவளுக்கு அடுத்த திரையில் அல்ட்ரா ஸ்கேன் மூலம் அவள் குழந்தையின் நகர்வுகளை முதலில் பார்த்தாள். டாக்டர் கௌரி பரமசிவம் ஆச்சியிடம், பேபி ஹெல்த்தியா இருக்கு, ஹார்ட் பீட்டும் சரியா இருக்கு, இந்த தடவை நீங்க கூடவே இருந்த மின்மினிய பாத்துக்கணும் என்றார். அதன் பின் மின்மினியிடம் திரும்பிய டாக்டர், நீயும் ஜாக்கிரதையா இருக்கணும் மின்மினி, போன தடவை செஞ்ச தப்ப எதையும் இந்த தடவை பண்ணிடாத, அதிகமா குதிக்காத, உனக்குள்ள இப்போ ஒரு புது உயிர் வந்திருக்கு, அது வேர் பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாயிரு, கேர்லெஸ்ஸா இருக்காத என்றார். ஆச்சி, எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல் தானே கௌரி என்று கேட்டார். டாக்டர் கௌரி பரமசிவம் சிரித்து கொண்டே, கண்டிப்பா எல்லாமே ஹெல்த்தியா இருக்கு, சீக்கிரமே ஒரு மெய்யப்பனோ உமையாளோ யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்க, 6 வீக் பேபி, ஆல் குட், உங்க மருமக மின்மினி கூட ஒரு குழந்தைக்கு தாயாக்க கூடிய அளவுக்கு ஹெல்த்தியா தான் இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்ல என்றார். ஆச்சிக்கு இப்போது சந்தோஷம் தாங்கவில்லை. தேங்க்ஸ் மின்மினி குட்டி, எங்க வாழ்க்கைக்கு மறுபடியும் நீ ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்திருக்க என்று மின்மினியின் தலையில் வேகமாய் முத்தமிட்டாள். மின்மினியின் கண்கள் மீண்டும் கண்ணீரால் நிரம்பியது. அவள் கண்களை மூடினாள். இவை ஆனந்தத்தின் கண்ணீர். அவள் உண்மையில் தாயாக போகிறாள் என்று தெரிந்ததும் அவள் இதயம் மகிழ்ச்சியில் நிரம்பியது. ஆச்சி கொஞ்ச நேரம் மின்மினியை அப்படியே விட்டுவிட்டு வேகமாக வெளியே வந்தாள். அவருடன் ஐயாவும் வந்திருந்தார். ஆச்சி ஐயாவை அணைத்து கொண்டு, நான் நினைச்சது சரிதான், அவ பிரெக்னண்டா இருக்கான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, நம்ம மெய்யப்பனோ உமையாளையோ நாம திரும்ப பார்க்க போறோம் என்றார். செக்கப் முடிந்த சில அறிவுரைகள் மற்றும் டானிக்குகளுடன் மின்மினி, ஆச்சி மற்றும் ஐயா ஆகியோர் காரில் அமர்ந்து வீடு நோக்கி பயணித்தனர். கிட்டத்தட்ட மாலையை நெருங்கிக் கொண்டிருந்தது பகல். ஆச்சி ஐயா எப்படி அங்கே வந்தார்கள் என்று மின்மினி யோசித்துக் கொண்டிருக்க, எங்களுக்கு எப்படி தெரியும் யோசிக்கிறியா, நீ அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கிறதா கௌரி எனக்கு போன் பண்ணி சொன்னா, ஏற்கனவே 2-3 நாளா நீ வாமிட் பண்றது வேற நான் பாத்துட்டு இருந்தேன், அதான் எனக்கும் டவுட் வந்துச்சு, நீ வீட்டுக்கு வந்து சொல்லி தெரிஞ்சுக்கிற வர எங்க 2 பேருக்கும் பொறுமை இல்ல, அதான் நேராவே வந்துட்டோம் என்றார்கள். மின்மினி அதன் பின் புன்னகைத்துக் கொண்டே ஆச்சியை அணைத்துக் கொண்டாள். ஆனால் அவள் மனம் இன்னும் அமைதியின்றி இருந்தது. இதை பற்றி ஆரியன் என்ன சொல்ல போகிறானோ என்று அவன் எதிர்வினைக்கு அவள் பயந்தாள். 1 மாதம் கழித்து இன்றைக்கு காலையில்தான் அவர்கள் இருவரும் சமரசமாகியிருந்தார்கள். குழந்தை விஷயத்தில் அவன் சொன்னபடி தான் நடந்து கொள்ளவில்லை என்பதால் ஆரியனுக்கு தன்மேல் மீண்டும் கோபம் வருமோ என்று பயந்தவள், ஆரியன் குழந்தை வேண்டாம் என்று தன்னிடம் சொல்லி இருந்ததை பற்றி ஆச்சியிடம் சொல்லிவிடலாமா என்று யோசிக்க ஆரம்பித்தாள். மின்மினி மீண்டும் கர்ப்பமாக இருப்பதை பற்றி வீட்டில் உள்ளவர்கள் தெரிந்து கொண்டு சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் அவளுக்குள் இன்னமும் பயம் இருந்து கொண்டே இருந்தது. ஆரியன் திரும்ப வந்தவுடன் என்ன சொல்வானோ என்று அவள் பயந்து கொண்டே இருந்தாள். ஆரியனுக்கு ஆச்சியோ ஐயாவோ இதை பற்றி சொல்லி இருக்கலாம். அதன் மூலம் இந்த தகவல் போயிருக்கலாம் என்று அவள் ஆரியனுடைய வருகைக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். அன்று இரவு மிகவும் நேரமாக இருந்தது. ஆரியன் இன்னமும் வீட்டிற்கு வரவே இல்லை. மின்மினி இன்னமும் ரெஸ்ட்லெஸ் ஆக இருந்தாள். அவள் வயிற்றில் கையை வைத்து, குட்டி, அம்மாக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று சொல்லிக் கொண்டே கட்டிலில் அமர்ந்தாள். அவளுக்கு அப்போது படிக்க கூட மனம் வரவில்லை. ஆரியன் வந்ததும் எல்லாவற்றையும் பற்றியும் பேசிவிடலாம் என்று காத்திருந்தாள். அதே நேரம் ஆரியன் ஆபீஸில் எல்லா வேலைகளையும் சீக்கிரம் முடித்துவிட்டு வீட்டிற்கு போக நினைத்தான். அன்றுதான் அவனுமே மின்மினியோடு ஓப்பனாக வேண்டும் என்று நினைத்திருந்தான். ஆனால் அப்போது மோனலிசா உள்ளே வந்து ஒரு ஃபைலை முன்னாடி வைத்து, சார், இந்த ஃபைலை நீங்க மறந்துட்டீங்க, இதை நீங்க பார்க்கணும் என்றாள். ஆரியனுக்கு இப்போது கொஞ்சம் எரிச்சல் வந்தது.
மின்மினி சொல்வதும் உண்மைதான் என்பது போல சில சமயங்களில் அவனுடைய வேலையால் மின்மினிக்கு டைம் ஒதுக்க முடியாமல் அவன் தவித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய உடல் நலம் காரணமாக பல வேலையை முடித்திருந்தாலும் ஒரு சில வேலைகள் பெண்டிங் ஆகிக் கொண்டே இருந்தன. தன் எதிரில் இருந்த இன்னொரு ஃபைலை பார்த்து ஆரியன் கோபம் அடைந்தான். மோனலிசாவை பார்த்து, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வரப்போ கதவை தட்டிட்டு வான்னு, அதையும் ஃபாலோ பண்றதில்ல. கடைசி நிமிஷத்துல எதையும் கொண்டு வந்து நீட்டாதுன்னு சொல்லியிருக்கேன், அதையும் செய்ய மாட்டேங்கிற. நீ வேணும்னே தான் இந்த மாதிரி செய்யறியா என்று கேட்டான். அவன் கோபமாக இருப்பதை பார்த்து மோனலிசா பயந்தபடி, சாரி சார், மறந்துட்டேன், அடுத்த தடவை நான் தட்டிட்டே வரேன் என்றாள். ஆரியன் அவள் மீது எந்தவிதமான பார்வையையும் செலுத்தாமல் அவள் கொடுத்த ஃபைலை வேகமாக படிக்க ஆரம்பித்தான். அங்கே வீட்டில் மின்மினி சாப்பாடு சாப்பிட்டு விட்டு அவளுடைய ரூமிற்கு வந்து படிப்பதற்காக அமர்ந்தாள். கொஞ்ச நேரம் மட்டுமே அவள் படிக்க முடிந்தது. அவள் பிரெக்னன்ட் என்று ஆரியனுக்கு தகவல் போயிருக்கும். ஆனால் அவன் அதற்காக சந்தோஷப்படவில்லை. அதனால்தான் அவன் அவளை வந்து பார்க்கவே இல்லை என்று நினைத்து அவள் அழ ஆரம்பித்திருந்தாள். கொஞ்ச நேரத்தில், என்னாச்சு, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க என்று ஆரியனின் குரல் கேட்டது. அதை கேட்டதும் மின்மினி மீண்டும் அழ ஆரம்பித்தாள். ஆரியன் இப்போது தன்னுடைய கோட்டை வீசிவிட்டு மின்மினியை தன் கைகளுக்குள் சுற்றி கொண்டு, என்னாச்சு, நாளைக்கு எக்ஸாமுக்கு சரியா படிக்கலையா என்று கேட்டான். மின்மினிக்கு அதை கேட்டதும் இன்னும் கோபம் வர அதிகமாக அழ ஆரம்பித்தாள். தன்னுடைய சின்ன கைகளால் ஆரியனின் கைகளை அடித்து கொண்டு, எப்ப பாரு என்ன படிச்சியான்னு கேக்குறீங்களே, அதை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லையா, இடியட் என்று சொன்னாள். என்னது, உனக்கு நான் இடியட்டா? அத நீ என்கிட்டயே சொல்றியா என்று அதிர்ச்சியானான். மின்மினி மீண்டும் அழுகையை தொடர அப்போது ஆரியன் அவள் வாயில் கை வைத்து, கடவுளே மின்மினி, தயவு செஞ்சு அழுகையை நிறுத்து. இப்ப எதுக்கு இந்த அழுகை என்கிட்ட சொல்றியா, நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்று கேட்டான். ஆரியன் கையை விலக்கியவுடன் மின்மினி ஆரியனை வேகமாக கட்டிக்கொண்டு, நான் ஒன்னு சொன்னா நீங்க கோச்சுக்க மாட்டீங்கல்ல என்று கேட்டாள். ஆரியன் அவள் முதுகை தடவி, அது நீ சொல்றத பொறுத்து இருக்கு, சொல்லு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்றான். மின்மினி அவனை விட்டு பிரிந்து கண்ணீர் நிறைந்த கண்களோடு, இல்ல, எனக்கு பயமா இருக்கு, உங்ககிட்ட சொன்னா நீங்க கண்டிப்பா கோச்சுப்பீங்க, கோச்சுக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க என்று கை நீட்ட அதை கேட்ட ஆரியன், சரி நான் கோச்சுக்கல, சொல்லு என்றான். நம்ம வீட்டுக்கு யாரோ வரப்போறாங்க என்றாள் மின்மினி. அதை கேட்ட ஆரியன், யார் வரப்போறாங்க நம்ம வீட்டுக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸா? இல்ல இரு, நானே கெஸ் பண்றேன். நம்ம வீட்டுக்கு ஸ்ருதியும் விகாஷும் வராங்களா என்று கேட்டான். ஆரியனை பார்த்த அவள், இதெல்லாம் மட்டும் இவருக்கு சொன்னா உடனே புரியாது, விவரமா விம் போட்டு விளக்குனாதான் புரியும், தொத்தி தொத்தி என்று தனக்குள் சலித்து கொண்டாள். எத்தனை சினிமால பாத்திருக்கோம், வீட்டுக்கு யாரோ வரப்போறாங்கன்னு சொன்னா உடனே கட்டி பிடிச்சு தூக்கி சுத்துவாங்க. இவர் என்னடானா, யாரு வரப்போறா, உன் மாமனா மச்சானான்னு கேட்டுட்டு இருக்காரு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஆனால் ஆரியனுக்கு அவள் பேசின எதுவுமே புரியவில்லை. யாருமே அவனிடம் நடந்த விஷயங்களை சொல்லவில்லை. ஆச்சியும் ஐயாவும் அதை மின்மினி வாயாலே ஆரியனிடம் சொல்ல வேண்டும் என்று விரும்பியிருந்தார்கள். தன்னுடைய சினிமா டெக்னிக்கை எல்லாம் விட்டுவிட்டு ஆரியனிடம் நேராக விஷயத்தை சொல்ல நினைத்த மின்மினி வேகமாக ஆரியனுடைய கையை பிடித்து தன்னுடைய வயிற்றில் வைத்துக் கொண்டு, நம்ம குழந்தை மறுபடியும் நம்ம கிட்ட வரப்போகுது, நான் மறுபடியும் பிரெக்னண்டா இருக்கேன் என்றாள். இதை சொல்லிவிட்டு படபடத்த விழிகளோடு ஆரியனை பார்க்க ஆரம்பித்தாள் மின்மினி. ஆரியன் வேகமாக தன்னுடைய கையை விலக்கினான். அவனுடைய ரியாக்ஷனை பார்த்துவிட்டு மின்மினி மீண்டும் அழுதாள். ஐ நோ இட், அதான் எனக்கு தெரியும், உங்களுக்கு இது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் என்றபடி முகம் பொத்தி கொண்டாள். அவள் அடுத்து ஏதும் சொல்லும் முன் ஆரியன் தன்னுடைய கையால் மின்மினியின் வாயை பொத்தி மற்றொரு கையை மின்மினியின் வயிற்றில் வைத்தான். அதன் பின் மெதுவாக புன்னகைக்க ஆரம்பித்தான். வேகமாக மின்மினியை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டு, இதுக்கு அழுது என்ன பண்ண போற, அழுதா எல்லாம் சரியாயிடுமா என்று கேட்டான். அவளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட கோபமே இல்லையா என்று கேட்டாள். ஆரியன் அவளை பார்த்து, கோவமா, யாராவது இதுக்காக கோவப்பட முடியுமா? அன்னைக்கு போன என்னோட குழந்தை திரும்ப வரப்போகுதுன்னு சொல்ற, இப்ப நான் சந்தோஷப்படாம வேற என்ன பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை மின்மினியின் வயிற்றை தொட்டான். அதன் பின் ஆரியன் வேகமாக போனை எடுத்து முதலில் சித்தார்த்தை அழைத்தான். ஆரியன் காலை எடுத்த சித்தார்த், சொல்லு டியூட் என்று சொன்னவுடன், டேய் நீ மட்டும்தான் அப்பாவாகுவியா, நானும் அப்பாவாக போறேன் என்றான். சித் அந்த பக்கம் இருந்து, இது எனக்கு சாயங்காலமே தெரியும்டா என்று சொல்ல ஆரியன் புருவங்களை உயர்த்தி, உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க
சித்தார்த் ஆரியனிடம், உன்னை தவிர வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரியும், தயவு செஞ்சு இப்ப போனை வைக்கிறியா, எனக்கு தூக்கம் வருது என்று ஆரியனுடைய அழைப்பை துண்டித்தான். ஆரியன் மின்மினியை பார்த்தான். கொஞ்ச நேரம் யோசித்தவன் உடனே தாமதிக்காமல் விகாஷிற்கு போன் செய்தான். விகாஷ் போன் எடுத்தவுடன் ஆரியன் மகிழ்ச்சியோடு விகாஷிடம், நானும் அப்பாவாக போறேன் விகாஷ் என்று உற்சாகமாக சொல்ல, விகாஷோ ஸ்ருதி மூலமாக தனக்கு ஏற்கனவே அது பற்றி தெரியும் என்று சொல்லிவிட்டு ஆரியனுக்கு கங்க்ராட் சொன்னான். விகாஷ் மற்றும் ஆரியன் இருவரும் தற்பொழுது மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். இருவரும் ஒருவரோடு ஒருவர் மனம் விட்டு பேசி பழகினார்கள். விகாஷிற்கும் விஷயம் தெரியும் என்றவுடன் போனை வைத்துவிட்டு மின்மினியை கோபமாக பார்த்து, ஏய் குட்டி பேசாசு, நான் அப்பாவாக போறேங்கிறது என்னை தவிர இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் முன்னாடியே தெரியும் போல, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கடைசியாதான் என்கிட்ட சொல்றியா? இரு, நான் உன்னை விட மாட்டேன் என்று ஆரியன் மின்மினியை நோக்கி ஓடினான். மின்மினி கட்டிலின் மறுமுனையில் ஓட தயார் நிலையில் நின்றபடி, ஆமா பேபி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னா நீங்க என்ன திட்டுவீங்கன்னு பயந்துட்டேன் என்று சொன்னாள். ஆரியன் கோபமாக மின்மினியை பார்த்து தன் அருகே வர சொல்லி ஆள்காட்டி விரலை அசைத்தான். அவள் வேகமாக ஆரியன் அருகே வர, உனக்கு என்ன மூளையில முக்கியமான நரம்பு கட்டாயிடுச்சா? உன் வயித்துல வளருது என்னோட குழந்தை, அது என்னோட ரத்தம். அத பார்த்து நான் எப்படி கோவப்படுவேன்? இந்த உலகத்துக்கு அது வர நாளுக்காகத்தான் நான் இவ்வளவு நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ ரொம்ப அழகான வைஃப், நான் கேட்டத நீ கொடுத்துட்ட, அதுவும் பர்த்டே அன்னைக்கே என்று சொல்லி அவள் கைகளில் முத்தமிட்டான். அதை கேட்ட மின்மினி, அன்னைக்கு நீங்க என்கிட்ட கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் கொடுத்து சாப்பிட சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அதை நான் அப்ப சாப்பிட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிங்க. நான் உங்க மேல நியாயமா தான் கோவப்பட்டேன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கங்க என்றாள். அதற்கு ஆரியன், ஆமா நீ அப்ப பிரெக்னண்டா இல்ல, இப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் கொடுத்தேன் என்றான். இப்போது மின்மினி அவனிடம் நெருங்கி வந்து, அப்ப நான் பிரெக்னண்டா தான் இருந்தேன், நீங்க என்ன மாத்திரை சாப்பிட சொன்னீங்கல்ல, அன்னைக்கு நான் சாப்பிட்டிருந்தா நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்கும் என்றாள். தன்னுடைய அருகில் மின்மினியை இழுத்து அவளுடைய வயிற்றில் முத்தமிட்டு, உனக்கு இவ்ளோ சீக்கிரம் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணான்னு நான் நினைச்சேன், ஆனா என் குழந்தை திரும்ப வந்துருச்சுன்னா நீ சொல்றப்ப ஒரு தகப்பனா நான் அதுக்காக சந்தோஷப்படத்தான் செய்வேன் என்றவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு, எனக்கு குழந்தை வேணான்னு நான் எப்ப நினைச்சேன்? உனக்கு சின்ன வயசு, உனக்காக தான் குழந்தை வேண்டான்னு அன்னைக்கு நான் அப்படி நடந்துகிட்டேன் என்று சொன்னான். மின்மினியின் இடுப்பை பிடித்து தன் அருகில் கொண்டு வந்தவன் திடீரென ஏதோ ஞாபகம் வந்தவன் போல ஆரியன் வேகமாக மின்மினியிடம், சரி சரி சீக்கிரம் தூங்கப்போ, நாளைக்கு உனக்கு எக்ஸாம் என்றான். மின்மினியும் அப்போதுதான் ஞாபகம் வந்தவளாக உடனே சரி என்றபடி தூங்க போனாள். ஆரியன் உடை மாற்றிவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது மின்மினி தூங்கி இருந்தாள். ஆரியன் அவளை தன் கைகளில் பிரியமாக அணைத்தான். இன்று மின்மினியின் பிறந்த நாள். அவளுடைய பிறந்த நாளன்று அவளே எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறாள். அதுவும் மிக விலை உயர்ந்த பரிசு, வேறு யாராலும் கொடுக்கவே முடியாத பரிசு என்று நினைத்து கொண்டே மின்மினி நெற்றியில் முத்தமிட்டான். அப்போது அவனது போன் அடிக்க ஆரம்பித்ததும் ஆரியன் வேகமாக போனை எடுத்து மின்மினியின் கண்களை பார்த்து அப்படியே சைலண்டில் ஆன் செய்தான். அந்த பெயரை பார்த்ததுமே அவனுக்கு எரிச்சல் வந்தது. ஆரியன் அங்கிருந்து எழுந்து பால்கனிக்கு வந்து அழைப்பை எடுத்து, இப்ப என்ன பிரச்சனை, எதுக்கு இந்நேரத்துக்கு போன் பண்ணிருக்க என்று கேட்க, சார் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன மன்னிக்கணும், ஆனா நம்ம நாளைக்கு நேரத்திலேயே கிளம்பி மதுரைக்கு போக வேண்டியிருக்கு, உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் நான் போன் பண்றேன் என்றாள் மோனலிசா. அவள் சொல்வதை கேட்ட ஆரியன் சரி என்பதோடு அந்த போன் காலை முடித்து கொண்டான். அடுத்த நாள் காலை மின்மினி கண்வழிக்கு முன்பே ஜிம்மில் இருந்து வியர்க்க விறுவிறுக்க ஆரியன் வந்தான். அவனை பார்த்ததும் மின்மினி, என்ன இவ்ளோ நேரமா எந்திரிச்சிட்டீங்க என்று கேட்க, ஒரு அர்ஜென்ட் ஒர்க்மா, நீ கிளம்ப லேட் ஆகும், அதனால முதல்ல நீ குளிச்சுட்டு வந்துரு, எனக்கு பாத்ரூமை கிளியர் பண்ணிவிடு என்றான். குளித்துவிட்டு வெளியே வந்த மின்மினி ஆரியன் பரபரப்பாக போன் பேசுவதை பார்த்தபடி தயாராகி கீழே வந்தாள். பூஜை அறையில் பூஜை முடித்தவுடன் மின்மினி கிச்சன் உள்ளே போக எழுந்தாள். ஆச்சி அவளை தடுத்து நிறுத்தி, எங்க போற? ஒரு 3 மாசத்துக்கு நீ அதிகம் அலட்டிக்காம இருக்கணும், நான் பாத்துக்கிறேன், நீ போய் ஹால்ல வெயிட் பண்ண, தாளிக்கிற வாசம் வந்தா உனக்கு வாந்தி வந்துரும் என்றார். மின்மினி சரி என்று தலையாட்டி கொண்டே ஹாலிற்கு வர அவள் எதிரே ஃபைல்களை பார்த்து கொண்டே ஒரு பெண் வந்து மோதினாள். கீழே விழ இருந்த மின்மினி அங்கிருந்த தூணை பிடித்துக் கொண்டு சமாளித்தாள். தன்னை இடித்த பெண் யார் என்று மின்மினி பார்க்க அவளோ, சாரிங்க, நான் சார கூப்பிட போற அவசரத்துல தெரியாம மோதிட்டேன், உங்களுக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லல்ல என்று கேட்க மின்மினி திரும்பி அவள் முகத்தை பார்த்தாள். டிக்கென்ற உடலோடு ஆரியனுக்கு இணையான உயரத்தோடு மாநிறம் என்றாலும் களையாக இருந்தாள்.
அவளை பார்த்த மின்மினி, கண்ணாடி போட்டுமா உங்களுக்கு கண்ணு தெரியல என்று கேட்டாள். அப்போது அங்கே வந்த சூரஜ் மின்மினியை பார்த்து, சாரி மேம், நான் வரவேணான்னு சொல்லியும் இந்த பொண்ணு உள்ள வந்துட்டாங்க என்று சொல்லிக்கொண்டே, இப்ப நான் அந்த பொண்ணை வெளியில லான்ல வெயிட் பண்ண சொல்றேன் மேம் என்றான். அந்த பெண்ணோ, இல்லங்க, ஆரியன் சார் போன் எடுக்கல, லேட் ஆச்சுன்னா ஃபிளைட் மிஸ் பண்ணிருவோம், அப்புறம் அதுக்கும் சார் என்னதான் திட்டுவாரு, அதான் நேர்ல பாத்துடலான்னு என்று இழுத்தாள். உடனே சூரஜ் குறுக்கிட்டு, இல்ல மேம், நான் அவங்கள வெளியே கூட்டிட்டு போறேன் என்று பவ்யமாக சொன்னான். அதே நேரம் கல்பனா கிச்சனில் இருந்து மின்மினிக்கு ஜூஸோடு வெளியே வந்தார். அவள் சிரித்தபடி மின்மினியிடம், நல்ல சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா, இன்னைக்கு ஆச்சி உனக்காக அவங்க கையால டிஃபன் பண்ண போறாங்க, அதுவும் உனக்கு பிடிச்ச இட்லி தக்காளி குருமா என்று சொன்னார். இதை கேட்ட மின்மினி அந்த பெண்ணிடமிருந்து தன்னுடைய கவனத்தை மாற்றாமல், இது யாரு கல்பனா ஆண்டி என்று கேட்டாள். கல்பனா பதில் சொல்ல ஆரம்பிக்க அதற்குள் சூரஜ் அந்த பெண்ணையும் தன்னோடு வெளியே அழைத்து போனான். சூரஜ் அந்த பெண்ணை வெளியே அழைத்து வந்து, வீட்டுக்குள்ள போறதுக்கு பெர்மிஷன் இல்லைன்னு உங்களுக்கு புரியலையா மோனலிசா என்று கேட்டான். அதற்கு மோனலிசா, ஸ்டாப் இட் சூரஜ், நான் சாரோட பிஏ, நான் உள்ளுக்குள்ள போனா என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று கேட்டாள். அதற்கு சூரஜ், நீங்க பிஏவோ இல்ல நம்ம கம்பெனியோட மேனேஜராவோ கூட இருந்தாலும் சிதம்பர விலாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. நீங்க பாட்டுக்கு அப்படி உள்ள போய் மேடம் மேல விழுந்து தள்ளி விட்டுட்டீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு, இது சாருக்கு தெரிஞ்சா உங்களுக்கு வேலை போயிடும் என்று சொன்னான். மோனலிசா சூரஜ் முன் கை நீட்டி, கடவுளே, நான் வீட்டுக்குள்ள போய் என்னமோ திருடின மாதிரி சொல்றீங்களே சூரஜ் என்று கேட்க, சூரஜ் அவளிடம், நீ திருடலமா, ஆனா மேடத்தை நீ தள்ளி விட்டுட்ட, அது ரொம்ப தப்பு என்று சொன்னான். மோனலிசா தலையை பிடித்து கொண்டு, யோ சூரஜ், நான் என்ன வேணும் நேவா அப்படி பண்ண, அந்த சாரோட தங்கச்சி ரொம்ப ரொம்ப ஹார்ஷா இருக்காங்க, நான் லேசாதான் மோதனேன், ஆனா அவங்க என்ன கண்டபடி கத்துறாங்க என்று சொன்னாள். சூரஜ் தலையாட்டி, காலங்கத்தால உங்ககிட்ட தகராறு பண்ணா ஏன் தலைதான் வெடிக்கும் போல, அவங்க நம்ம ஆரியன் சார் தங்கச்சி இல்ல, அவரோட வைஃப், அவங்க திமிர்ல பேசல, அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க, அதனால நீ பண்ணின விஷயத்துக்கு நீ தான் வருத்தப்படணும். இப்ப முதல்ல இங்கிருந்து கிளம்பி போய் அந்த பெஞ்சில போய் உட்காரு, சார் வருவார் என்று சொன்னான். அதை கேட்ட மோனலிசா அதிர்ச்சியில் சிலையானாள்.